ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன சமைப்பேன்னா போலி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததுங்க. அதனால் வீட்டிலே நான் போலி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 250 கிராம் மைதா மாவு எடுத்துகிட்டேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசையணுங்க. மைதா மாவுக்கும் நமக்கும் உள்ள டாஸ்க்கே நம்ம ஸ்ட்ரென்த்தை காட்டி அந்த மைதா மாவை பிசையணும். அப்போ தான் அந்த மைதா மாவில் நம்ம எது செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் எண்ணெய் தடவி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ வேக வச்ச ஒரு கப்பு கடலப்பருப்பில் ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதேமாதிரி ஒரு கப்பு வெல்லத்தையும் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கடலப்பருப்பு பொடியும் கொஞ்சமாக தேங்காய் திருவலும் சேர்த்து ஒரு பூரணத்தை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஊறின மாவு எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக திரட்டிட்டு நடுப்புற இந்த பூரணத்தை வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலித்தீன் பேப்பரில் நல்லா நைஸாக உங்களால் எவ்வளோ முடியுதோ நல்லா நைஸாக திரட்டி எடுங்க. திரட்டி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாச்சுமா அருமையான போலி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.